ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் விளாக்ஸாக பார்க்க போகிறீங்க. அதுவும் நைட்டெல்லாம் சரியான மழைக்கு அப்புறம் மார்னிங் ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஆடு கட்டி வச்சுருந்ததுனால அந்த தேங்காய் குடைக்குங்க எல்லாத்தையுமே கீழே தள்ளி அந்த இடத்தையே நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, வெறுகெல்லாம் கீழே தள்ளிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே பெருக்கிட்டு இருந்தேன். மழை பெஞ்சாலே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஆட்டு சாணியெல்லாம் வாரிட்டு அதுக்கப்புறமா கழுவி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2-3 நாளாகவே நைட்டில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதை கூட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி சூரியன் ரொம்பவுமே வெளிச்சமாக உதிக்கிறப்பே ரொம்பவுமே வெளிச்சமாக உதித்துது. ரொம்பவுமே அப்படியே பளிச்சுன்னு இருந்தது. எப்போனா ஒரு சில டைமில் தான் இந்த மாதிரி வரும். மற்ற டைம்லலாம் ஒரு மாதிரி லைட் கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும். இன்றைக்குமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப டார்க்காக வெளிச்சமாக ஏதோ லைட் போட்டு விட்ட மாதிரி குண்டு பல்பெல்லாம் போடும்ல, அந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை கூட்டி விட்டுட்டு வாசலையும் கூட்டி விட்டுடலாம். மழை பெஞ்சால் என்ன ஒரு பெனிஃபிட்னால் வாசலுக்கு சாணியோ தண்ணியோ போட தேவையில்லை. அந்த மழை ஈரமே அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே மஞ்சள் கலரில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாசலை ஆடெல்லாம் பிடிச்சின்னு போய் வெளியே கட்டிட்டு அதுக்கப்புறமா வாசல் அந்த உள்ளே இருக்கிற இடத்தையும் கூட்டி விட்டுட்டேன். வாசலையுமே கூட்டி விட்டுட்டேன். இந்த பூவெல்லாம் உதிர்ந்து இருக்கிறதுனால அந்த இடம் அப்படியே மழை தண்ணியெல்லாம் பட்டு மண்ணை ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வழுக்கி வீற அளவுக்கு 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பாசெல்லாம் வேறு வந்துட்டு இருந்தது. நல்லா தேய்ச்சி விளக்கிட்டு இருந்தேன். மொத்தமாக கூட்டி விட்டுட்டு எப்போவுமே காலையில் டைமில் சீக்கிரமாகவே தண்ணி விட்டுருவாங்க. மழை கிழ பெஞ்சால் மட்டும்தான். கரண்ட் இல்லை அப்படின்னா தான் கரண்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக விடுவாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கரண்ட்டு அந்த அளவுக்கு போகல. நேற்று நாளும் சரியான மழை, அதனால் நேற்று கொஞ்சம் லேட்டாக விட்டாங்க. இன்றைக்கி 6 மணிக்கெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. நான் எழுந்து வந்ததே 6 மணிக்கு தான். 6 மணிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசலை கூட்டி விட்டுடலாம், அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சிக்கலாம். ஏன்னா மழை பெஞ்சிச்சின்னா அந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். குடிக்கிறதுக்கு மட்டும் பிடிச்சிட்டாலே போதும். கொஞ்சம் சாமான் கழுவுற தண்ணி ட்ரம்முலே இருக்கும், அதை வச்சே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாசலை கூட்டி விட்டுடலாம். மழைக்கு அதுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாசலை கூட்டி விட்டுட்டு பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சியாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே எனக்கு புல்லரிச்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டுருந்தேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளாச்சு கோலம் வீடியோலாம் போட்டு. நான் இப்போ தான் காலையில் தான் பார்த்தேனே, ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கோலமெல்லாம் போடுறதே இல்லை, கோலம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த சூரியன் பளிச்சுன்னு வர்றப்போ ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் துளசி செடி இருக்குது, அதுக்குமே சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன். ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் எடுக்கவும் முடியல, அப்லோட் பண்ணவும் முடியறதில்ல. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டீ போட்டு குடித்தேனே. ஏன்னா தண்ணி டக்குன்னு நிறுத்திடுவாங்க. ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் விடுவாங்களே. சரின்னு சொல்லிட்டு அதனால் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு சைடு சாப்பாடும் ஒரு சைடு சாம்பாருக்காக பருப்புமே போட்டு வச்சுருந்தேன். பருப்பு போட்டு வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் முன்னெல்லாம் அப்படியே டக்குன்னு உடனே செஞ்சிடுவேன். இப்போ அந்த அளவுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு ரொம்ப பசிக்குது, அம்மா சேமியான்னு கேட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு சேமியா கலாரி கொடுத்துட்டு நான் சாப்பாடுமே வெந்துட்டு இருந்தது, அவளுக்கு கலாரி அது போட்டு கொடுத்துட்டு சாப்பாடுமே வடிச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போடல, சேப்பங்கிழங்கு தான் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா இன்னும் காய்ங்க எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு இந்த சேப்பங்கிழங்கு தான் இருந்தது. சரி, அதை போட்டு அவிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் அவிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வீடியோ எடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்ருக்கோம், என்ன செஞ்சேன் அப்படின்றது ஞாபகம் இல்லாமல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு
வடிச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த இட்லி குண்டானில் வச்சுக்கின்னு சாப்பாடு வெட்டிட்டு கஷ்டமாக இருக்குது. அந்த ஸ்டீல் பாத்திரம் மாதிரி எதுனா இருந்தால் அதில் வச்சுட்டுனா ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி தான் வடிச்சிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சேப்பங்க இங்கெல்லாம் உரித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு நல்லா வெந்து வந்துட்டு இருந்தது. இதில் வறுவல் மாதிரி செய்வாங்க. நாங்கள் புளிக்குழம்பு மாதிரி வைப்போம். இது வழவழன்னு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நிறைய பாப்பாங்கெல்லாம் நிஷா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்ல. அவளுக்காக சேமியா கலாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் இந்த சேப்பங்கிழங்கு ரவுண்டாக இருக்கும். குழம்புல போட்டு அம்மா சூப்பராக செய்வாங்க குழம்பு. அதை நாங்கள் லாலிபப்பு சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடப்பு குச்சி எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் குத்திட்டு நாங்கள் லாலிபப் மாதிரி சாப்பிட்டுட்ருப்போம். இந்த குழம்பு நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேனே. அதுக்கு முன்னாடி அத்தை வச்சுருந்தாங்க. நான் அதை சாப்பிடவும் இல்லை, எதுவும் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு எப்பவுமே அது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நான் தங்கச்சிங்க எல்லாம் தொடப்பூச்சியில் குத்தி குத்தி சாப்பிட்டுட்ருப்போம். குழம்பு சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லை இந்த காயை தான் கிழங்கு தான் சாப்பிட்டுட்ருப்போம். அப்படியே அது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை வேக வச்சுருந்தேன். கீழே உக்காஞ்சிட்டு தான் உரிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அத்தை போய் கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னு சொன்னதுனால கருவேப்பிலையும் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வேக வச்சுட்டேன். தண்ணி மாற்றிட்டு சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நல்லா வெந்துட்டு இருந்தது. இது தோல் மட்டும் உரித்து எடுத்துகிட்டு குழம்பு புளி நம்ம நார்மலாக எப்படி புளி குழம்பு வைப்போமோ அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வழவழன்னு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இதை நான் செய்கிறதில்ல, அந்தளவுக்கு சாப்பிடவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அம்மா சூப்பராக செய்வாங்க. இங்கே ஒரு சில டைமில் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் செஞ்சாங்கன்னா ஒரு டைம் அந்த டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா அப்படியே விட்டுருவேன். சரி இன்றைக்கி காய்கறிங்க எதுவுமே இல்லை அப்படின்றதுனால தான் இதை செஞ்சுருந்தேன். இது இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போயிடும் அப்படின்றதுனால தான் இதை உரித்து செஞ்சிட்டு இருக்கேன். உரிச்சிட்டு குட்டி பொண்ணு அதுக்குள்ளே சேமியாலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன். உரித்து எடுத்துகிட்டு சூப்பராக குழம்புமே வச்சு முடித்தாச்சு. மதியத்துக்கு சேர்த்தாப்புல தான் செஞ்சுருந்தேன். காலையில் மதியத்துக்கு சேர்த்தாப்புல செஞ்சுருந்தேன். இந்த குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையிலே குட்டி பொண்ணு ரசம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு ரசத்துக்கும் இந்த சேப்பங்கிழங்கு குழம்புக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்புல தான் புளி ஊற வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதை கரைச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு கரைச்சி ஊற்றிட்டு உப்பு மிளகாலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா புளிக்கு ரசத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு அப்படி வீட்டையுமே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கிச்சன் நான் சமையல் செய்கிறப்போ மட்டும் அந்த அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்கும். அத்தை செய்கிறப்போ க்ளீனாக வச்சுன்னு இருப்பாங்க. நான் செஞ்சால் தான் ஃபுல்லு எடுத்த பொருள் அப்படியே வச்சுடுவேன். கிச்சன் ஃபுல்லாகவுமே பாத்திரமாக தான் இருக்குமே. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா காய்ங்க எதுவுமே இல்லை அப்படின்றதுனால உழவர் சந்தையில் போய் காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த தேங்காய் வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு 3 தேங்காய். அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் காய்கறிங்க, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதம் வந்தால் தான் இந்த காய்கறிகளுக்கெல்லாம் அவ்வளோ மவுசு இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கண்டுக்கவே மாட்டோம். இந்த கேப்சிகம் கோஸெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த அவரைக்காவை தான் ஜாஸ்தியாக வாங்கிட்டு வந்திருக்காங்களே. கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய், கேப்சிகம் மட்டும் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கேப்சிகம் சாதம் செஞ்சு அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு தேங்காவை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஏன்னா உரிச்சா தான் தேங்காவை சாப்பிட முடியும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் என்னுடைய காலை வேலை இந்த மாதிரி தான் போச்சு. இந்த கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்களே அதுக்குள்ளே 2 தக்காளி நசுங்கினாப்புல இருந்தது. இத்தனைக்கும் மேலே தான் கொட்டி கடைசியாக தான் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலுமே அது அப்படி தான் கொட்டிகிட்டு இருந்தது.